பாஜக இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை ஒழிக்க நினைப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டியுள்ளார். வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் சென்னை பாரிமுனையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் பாஜக இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை ஒழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மக்கள் விரோத பாஜக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் காலம் நெருங்கிவிட்டதாக தெரிவித்தார். அறநிலையத்துறை ஒன்று இருக்கிறது. ஒரு அறநிலையத்துறையில இஸ்லாமியர்களை அந்த அறங்காவலர் குழு தலைவராக நியமிக்க முடியுமா? அறங்காவலர் குழு உறுப்பினராக ஒரு இஸ்லாமியர்களை நியமிக்க முடியுமா? இங்கு நம்முடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே, இவர்களை எதையாவது ஒரு அறங்காவலர் குழுவாக தலைவராக நியமிக்க முடியுமா? அது மரபில்லை, அதை அவர்கள் விரும்பவும் இல்லை. அந்தந்த சமூகத்தை சார்ந்த உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் இதை தகர்க்க வேண்டும், சிதைக்க வேண்டும் நினைத்தால் உங்கள் ஆட்சிக்கு முடிவு ஏற்படுகின்ற காலம் விரைவில் வரும்.